ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்றோட கண்டினியூ வீடியோ தாங்க. வாரம் ஃபுல்லாக சமைக்கிற காய் வச்சு ஒரே நாளில் சமைச்சோன்னா அது இன்றைக்கி தாங்க. என்னென்ன பண்ணேன்னா, உருளைக்கிழங்கு முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன். அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, அப்பளம். பாயசம் ஒன்று தாங்க வைக்கலாம், எனக்கு அது வைக்க தெரியாது. சரி, நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும், இதுவே கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்குன்னு விட்டுட்டாங்க. சாமி கொள்ளலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் 12:30 போல் அவங்க அப்பா கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். எங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு விட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் 12:30க்கு ரெடி பண்ணிட்டு வர சொன்னால் அவங்களும் கரெக்டாக நம்ம பஜ்ஜி போட்டுருக்கையிலே வந்துட்டாங்க. சரி, வந்ததுக்கப்புறம் இலையெல்லாம் எடுத்து வச்சு சாப்பாடெலாம் போட்டாங்க. சாமிக்கு படையல் போட்டுட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் தேங்காய் பழம்லாம் உடைக்கணும்னு சொல்லி தேங்காய் பழம்லாம் உடச்சி தான் சாமி கும்பிட்டோம். படையல் போட்டால் தேங்காய் பழம் உடச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அத்தை. அதனால் அதையும் ரெடி பண்ணி எல்லாமே போட்டுட்டு மொத்தம் இலையில 7 இருந்துச்சுங்க, சாப்பாடு சாம்பாரோடு சேர்த்து கணக்கு பண்ணி சமைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலாம். சாப்பாடு வச்சு காக்காய் எடுத்துருச்சுன்னா கொஞ்சம் மனைவியாக இருக்கும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்து கொண்டு போய் காக்காய்க்கு எல்லா இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் காக்காய்க்கு வச்சோங்க. காக்காய்க்கு வச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அப்புறம் காக்கா வந்து சாப்பாடை ஃபஸ்ட்டு பஜ்ஜி தான் எடுத்துச்சு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எங்கள் அப்பாவுக்கு பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒன்று சொன்னாங்க. சரி, ஏதோ ஒன்று எடுத்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு போய் விரதம் விட்டாங்க. ஏன்னா காலைல இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் விரதம் இருந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாரீ பற்றி சொல்லியிருந்தேன்ல, அது எதுக்காகன்னா நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்குங்க. ப்ரீப்ளீட்னா என்னென்னா, நம்ம முன்னாடி சேலையை மடிப்பெடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கட்டும்போது கஷ்டமே இல்லாமல் அதை கட்டிக்கலாம். அதுதான் அந்த இது. எங்கள் ரிலேஷன் தான் கொடுத்துருந்தாங்க, 4 சாரீ கொடுத்துருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வந்தாங்களா, அதனால் போய் வாங்கிட்டு வந்து சைடில் அயன் பண்ணி வச்சிட்டாங்க. இதே மாதிரி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.